நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று அருள் செய்த இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றினவராய், பிதாவினுடைய சித்தம் நிறைவேறும்படியாக அவர் உயிர்த்தெழுந்தார். நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி தம்முடையவர்களுக்கு தரிசனமானார். இன்றும் நமக்கும் தரிசனமாய் கொண்டிருக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் நாம் பார்க்கின்றதான பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது நிமித்தமாய் அவர் உயிர்த்தெழுந்த பலவிதமான கிரியைகளை அவர் நடப்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படியாக கல்லறையில் கண்டு கடந்து சென்று பார்க்கும்படியாக கடந்து சென்ற ஸ்திரீகள் இயேசுவின் சரீரத்தை காண முடியாமல் அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். யாரை தேடுகிறேன் என்று சொல்லி கேட்ட பொழுது நாதரை காணவில்லையே என்று சொல்லி அவர்கள் புலம்புகிறார்கள். இயேசு அவர்கள் நடுவே வந்து நின்று, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய் என்று கேட்டு அவருடைய கண்ணீரை துடைத்த இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த நிமித்தமாய் ஸ்திரீகளுடைய கண்ணீரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து துடைத்தார். கண்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாட்களும் பலவிதமான காரியங்களை குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம், கண்ணீர் சிந்து கொண்டிருக்கலாம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீரையும் நிச்சயம் இந்த காலை பொழுதலை துடைப்பார். அது மாத்திரமல்ல, சீசர்கள் யூதர்களுக்கு பயந்து போய் தங்களையும் பிடித்து கொலை செய்து விடுவார்களோ என்று பயந்து நடுங்கிறவர்களாக வீட்டிற்குள்ளாக கதவுகளை பூட்டி இருக்கிறதான பொழுது சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சகலவிதமான காரியங்களையும் இழந்து போனவர்களாய் பரிதபித்துக் கொண்டு நின்ற சீடர்களுடைய மத்தியிலே கடந்து சென்று அவருடைய பயத்தை மாற்றின ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 20:19 முதல் 21 வசனங்களை வாசிக்கிறோம். சீடர்களுடைய பயத்தை நீக்கி அவருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுத்தார் என்று சொன்னார். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை கொடுக்கும்படியாய், நிம்மதியை கொடுக்கும்படியாய், ஒரு தெய்வீக ஆறுதலையும் விடுதலையும் கொடுக்கும்படியாக அவர் உயிர்த்தெழுந்து நம்முடைய மத்தியிலும் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பாயிருந்தவர்கள் சீஷர்கள் வாழ்க்கையிலே பலவிதமான இப்படிப்பட்ட சம்பவங்களால் நடந்தது நிமித்தமாக தோமா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று நம்பாதவனாக காணப்பட்டார். தோமாவினுடைய அந்த நம்பிக்கையற்ற காரியங்களை முற்றிலுமாய் மாற்றி, தோமாவினுடைய அவிசுவாசத்தை முற்றிலுமாக மாற்றி வாழ்க்கையில் ஒரு விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது நிமித்தமாய் தோமாவினுடைய அவிசுவாசத்தை கர்த்தர் முற்றிலுமாக மாற்றி ஒரு வாழ்க்கையிலே விசுவாசத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20:27 வசனத்தில் வாசிக்கிறோம். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவில போடு, அவிசுவாசியாமல் இராமல் விசுவாசியாக இரு என்று சொல்லி, அப்பொழுது தோமா தன்னை பரிபூர்ணமாய் தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்தார். என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி கூப்பிட்டு தன்னுடைய அவிசுவாசத்தை நினைத்து அவர் மனமருந்தனவராக தன்னை தெய்வ சமூகத்தில் பரிபூர்ணமாய் அர்ப்பணிக்கிற தோமாவை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எம்மாவூருக்கு கடந்து சென்ற சீசருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட பேசிக்கொண்டு போன பொழுது அவர்களோடு கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உரையாடி கொண்டு போகிறார். வேத வசனங்களை குறித்து பேசிக்கொண்டு போன பொழுது அவருடைய கண்கள், அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவர்களாக, அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட பொழுதுதான் தங்களோடு கூட உரையாடி கொண்டு வந்தவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவர்கள் அறிந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக இந்த அநேகருடைய மனக்கண்களை திறக்க அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். கண்கள் அடைக்கப்பட்டவர்களாய் பலவிதமான காரியங்களை குறித்து சிந்தித்தும் இன்னும் அவருடைய மெய்யான சத்தியங்களை அறியாதவர்களாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது நிமித்தமாக மெய்யான சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாய் மனக்கண்களை இந்த காலை பொழுதிலே அவர் திறக்க போதுமானவர்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நிமித்தமாக ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 50-51 வசனங்களை வாசிக்கிறோம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாட்களை உயிர்த்தெழுந்தார். நம்மையும் நம்முடைய குடும்பங்களுக்கு அனுப்பின ஒவ்வொருவரையும் இந்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவே உயிர்த்தெழுந்து இன்று நம்மோடு மத்தியில அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்மோடு கூட இடப்படுகிறார். நம்மோடு கூட அவருடைய வார்த்தையின் மூலமாய் பேசுகிறார். நம்முடைய வார்த்தையின் மூலமா நம்மை தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார். இந்த ஆண்டவரை விசுவாசியுங்கள். அவருடைய திருப்பாதத்திலே நம்மை பரிபூர்ணமாய் நம்மை அர்ப்பணிப்போம். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருக்கெல்லாம் தரிசனமானாரோ அவர்களெல்லாம் கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார். நாட்களை நமக்கும் அப்படிப்பட்ட தரிசனங்கள் உண்டாகும்படியாய் நம்மோடு கூட தம்முடைய வார்த்தையின் மூலமாய் இடபடும்படியாக இந்த காலை பொழுதிலே நம்மை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நிமித்தமாக நம்முடைய கண்ணீரை துடைக்க வல்லமையுள்ள தேவன், பயங்களை மாற்ற போதுமானவர், நம்முடைய அவிசுவாசத்தை மாற்றி விசுவாசம் உள்ளவர்களாக அவர் பலப்படுத்துகிற தேவன், நம்முடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து இன்னும் அதிகமாய் அவரை அறிந்து கொள்ளும்படியாக இந்த தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். நம் ஒவ்வொருவரையும் அவர் உயிர்த்தெழுந்த நிமித்தமாக இன்று நம்மை ஆவிக்குரிய நிலைமையிலிருந்து உலக பிரகாரமான காரியங்களிலும் இன்னும் மென்மேலுமாய் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இந்த தேவன் ஒரு வாக்கு மாறாதவர். நிச்சயமாக நாம் அனைவரையும் இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்துவார். தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். தெய்வ சமாதானம் இந்த காலை பொழுதில் யாவரோடும் கூட இருப்பதாக. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதங்களை கொண்டு நிறைந்த அந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. தகப்பனே, நீர் உயிர்த்தெழுந்தது நிமித்தமாய் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் தேவன் கொடுத்திருக்கீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறப்ப. இப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களுடைய வாழ்க்கையில என் தேவன் தெய்வீக ஆறுதலையும் சமாதானத்தையும் விடுதலையும் என் தகப்பன் கொடுப்பீராக. வார்த்தைகளை கொண்டு யாவரோடு கூட கர்த்தர் பேசுவீராக. எல்லாருடைய அவிசுவாசங்களை மாற்றி இன்னும் அதிகமாய் உண்மையில பலன் கொள்ள, உண்மை அதிகமாய் விசுவாசிக்க, உம்மோடு கூட ஒன்றித்து பயணிக்க தகப்பன் யாவருக்கும் கிருபை கொடுத்து வழி நடத்துங்க. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.